ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம ஊர் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு கடற்கரையில் ஒரு நாட்டுப்படகு வந்து கனவா தூண்டிக்கு போயிட்டு வருது பாருங்கள். வாங்க அவங்க எவ்வளோ கனவா பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 2 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. வெயில் சரியான வெயிலாக இருக்குது. காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கே போயிருப்பாங்க. ஒரு 12 மணி போல் வராங்க. அங்கே எவ்வளோ கனவா பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வியாபாரி இவங்க தான் வியாபாரி. கடற்கரைக்கே வந்துட்டாங்க கனவா வாங்குறதுக்கு. எத்தனை கிலோ பிடிச்சிட்டு வந்துருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாமே ஒரு ஊசி கனவாக தான் இருக்குது. அந்த ஸ்குவிட் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய ஊசி கனவாக தான் இருக்குது எல்லாமே. நம்ம வெள்ளத்து மேலே ஏறியாச்சு. அங்கே அப்படியே கண்ணகரைன்னு இருக்கும் பாருங்கள். வெள்ளம் ஃபுல்லாக எல்லாமே கனவாவோட மை தான். தூண்டி போட்டவங்களும் அப்படியே கருப்பு கலர்லாம் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸு எல்லாமே கீழே மறைச்சி வச்சுருக்காங்க கனவாயை. வட்டிடுறா சின்ன வட்டியா பொதுவாக அந்த தூண்டியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஊசி கனவா பிடிக்கும் பாருங்கள். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். வியாபாரி வந்து அந்த உள்ள தண்ணியெலாம் எடுத்துருவாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்கிட்டு போவாங்க. மொத்தமாக 2 பேர் போய் ஒரு 6 கிலோ கனவா கிட்ட பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஊசி கனவா ஒரு 6 கிலோ இருக்குது. இது ஒரு 2 கிலோ வரும் போல். மொத்தம் ஒரு 8 கிலோ கிட்ட பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 கிலோ அவ்வளோதான். கனவாயை வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த வெள்ளத்து கீழே வந்து அந்த தண்ணி இருக்குங்க. அந்த கனவா மை தண்ணிலாம் இருக்குங்க. அதெல்லாம் கீழே ஊற்றிக்கிருக்காங்க. அவ்வளோதான். கனவாயை வாங்கிட்டு வியாபாரி கிளம்பிட்டாங்க. உங்களோட தொழில் அவ்வளோதான். என்ன செய்வாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் தொழிலுக்கு போவாங்க. மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொழில் தான் இது, இந்த கனவா தூண்டி தொழில். அதிகமாக கனவா பிடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வாங்கன்னா ஒரு 1 மணி 2 மணி வரை கூட கடலில் கிடப்பாங்க. இந்த மாதிரி அருந்தல் பாடு டைமில் சீக்கிரமாக கரையை வந்துடுவாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மண்டபம் மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.